ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நம்மளுடைய கலியுக வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான மிக அற்புதமான ஒரு குறளை நாம் காண இருக்கின்றோம். உண்ணாது நோற்பர் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இதற்கு வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், பிறர் சொல்லுகின்ற தீய சொற்களை பொறுத்து கொள்ளுகிறவர்கள் உண்ணா நோன்பு இருக்கின்றவரோட ரொம்ப பெரியவங்க அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறார். இந்த தீய சொற்களை பேசுகிறவங்க எதையாவது பற்றி நம்ம காது படவே நிறைய பேசுவாங்க. பேசும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் கவுண்டர் கொடுத்துனே இருந்தால் நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும். இதை தான் வள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த பெரிய பெரிய அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, இந்த கலெக்டர் ஆஃபீஸில், தாலுக்கா ஆஃபீஸில், பேங்க்கில், பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் இங்கே வரும்போது அவன் ஒரு டென்ஷனில் வருவான். அவனுடைய வேலைகள் முடியணுன்றதுக்காக கொஞ்சம் ஆவேசமாக பேசுவான். இல்லாத சட்ட திட்டம்லாம் பேசுவான். நம்ம ஒருத்தராக ஏதோ ஒரு பதில் சொல்லி அனுப்பக்கூடிய பொசிஷனில் நாம் இருப்போம். அவனுடைய வேலை முடியாகிட்டு அவன் கவுச்சியாக திட்டுவான். இஷ்டத்துக்கு வாயில் வர வார்த்தையெல்லாம் திட்டுவான். எல்லாமே நம்ம காதில் விழுந்த உடனே நாம் அவங்கள சண்டைக்கு போனால் 365 நாளில் விடுமுறை நாள் தவிர காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் 10 பேர் 5 பேர் இப்படி திட்டின்னு தான் இருப்போம். இதெல்லாம் நம்ம மனசில் போட்டு ஏற்றினோம்னா நம்மளுக்கு உலகத்தில் இல்லாத நோய் எல்லாமே ஒட்டிக்கும். கை கால் மூட்டு வலி, வாயு தொல்லை, முதுகு தண்டு வலி, பிபி, சுகரு, மென்டல் டென்ஷனு எல்லாமே வந்துடும். இதை எப்படித்தான் வள்ளுவர் கண்டுபிடிச்சார்னு தெரியல. வள்ளுவர் ரொம்ப பெரிய ஆள். மருத்துவத்தையும் அவர் கூடவே சொல்கிறாரு. இப்பேற்பட்ட தீய சொற்களை யார் யார் பேசுகிறாங்களோ அதையெல்லாம் நாம் கண்டுக்காமல் விட்டுறது தான் உண்ணா நோன்பு இருக்கிறவங்கள விட நாம் பெரிய ஆளாக மாறிடலான்னு சொல்கிறார். சரி, இந்த உண்ணா நோன்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பொழுது இருக்கிறது தான். இந்த ஒரு பொழுது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு பொழுது இருக்கிறதால நம்முடைய உடம்புல இருக்கிற யூரினுடைய அளவை அது கட்டுப்படுத்துது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணீர் சாப்பிடாமல் இருக்கிற பொழுது பிட்யூட்ரி சுரப்பியின் பின்பகுதியில் இருக்கிற ஆன்டி டியூரிட்டிக் என்ற அமிலம் சுரந்து நம்முடைய யூரினுடைய அளவை ரொம்ப அழகாக கட்டுப்படுத்துது. அடுத்ததாக இந்த ஒரு பொழுது என்று சொல்லுகின்ற உண்ணா நோன்பு இருக்கும்போது பிளட் சுகர் ரொம்ப கண்ட்ரோலுக்கு வருது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மெய், வாய், காது, கண், மூக்கு, மனம் இது எல்லாமே ஒரு சமநிலையில் வரதால் பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் கூட நாம் சால்வ் பண்ணலாம். எவ்வளோ ஒரு சைக்கியாட்ரிக்கான விஷயத்தை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். இதில் இந்த உண்ணா நோன்பு இருக்கிறதால மேலும் பலவிதமான பலன்கள்லாம் உண்டு. முதல்ல டைஜஷன் கோளாறுகள் இருக்கிறதெல்லாம் இந்த வாரத்துக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு இருக்கிறதால சரியாகுது. முதல்ல பார்த்தோம், யூரினுடைய அளவு கட்டுப்படுத்துது, பிளட் சுகரை கட்டுப்படுத்துது, தெளிவான முடிவுகளை எடுக்க வழிவகைகள்லாம் செய்யுது. இப்பேற்பட்ட அருமையான ஒரு குணாதிசயங்களை கொண்டது தான் இந்த உண்ணா நோன்பு. இந்த உண்ணா நோன்பை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தீய சொற்களை மற்றவர்கள் பேசும்போது அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுறது தான். இந்த உண்ணா நோன்பு இருக்கிறதால இறைவனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறதாக நம்முடைய மனதுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் ஏற்படுது. அது பாசிட்டிவ் திங்கிங்காக மாறதால் கடவுள் நம்மளுடைய சொந்தக்கார் போலையும் நண்பர்கள் போலையும் நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் தீர்த்து வைக்கிற ஒரு ஆள் போலையும் நம்ம பல்வேறு ரூபங்களில் கடவுள் கிட்ட நெருங்குறோம். இந்த விஷயம்லாம் மிகப்பெரிய விஷயம்.
இந்த உண்ணா நோன்பு இருக்கிறது கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. ஒரு பகுத்தறிவாதி, கடவுளையே நம்பாத என்னுடைய ஆஃபீஸ் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் கையில் சொன்னேன், சார் நம்மளுடைய வயிற்றை நிரப்புறதே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்க வயிற்ற கடவுள் நிரப்புவார்? நாம் கையால் எடுத்து சாப்பிட்டா தான் நம்முடைய வயிறு நிரம்பும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நம்மளுக்கு சாப்பாடு போடுறதே கடவுள் தான் சொன்னேன். அவர் அது ஏற்றுக்கவே இல்லை. சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவங்க மனைவிகளை சொல்லி கட்டு சாதம் கட்டி எடுத்துன்னு ஒரு ஆள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்கு பதிலாக 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி பெரிய கட்டு சாதமாக கட்டி எடுத்துன்னு நேராக ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போயிட்டு, ஒரு காட்டு பகுதின்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு எல்லையில் இருக்கிற காட்டு பகுதி, அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு எதிர்க்க இந்த கட்டு சாதத்தை வச்சுட்டு 2 கையும் கட்டின்னு அமைதியாக உட்காந்தார். இப்போ எப்படி கடவுள் என்னுடைய வயிற்றை நிரப்பிடுவார்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு இருப்பார். அந்த பக்கமாக 2 ரவுடி பசங்க வருவானுங்க. போலீஸுக்கு பயந்து ஓடி வருவாங்க. ஒரே மூச்சிறப்பாக இருக்கும், பசி வேறு எக்கச்சக்கமாக இருக்கும். நேராக வந்தவுடனே இவங்கிட்ட வந்து நிற்பாங்க. நின்றவுடனே என்ன சாப்பாடு இங்கே வச்சுருக்காரு, இந்த ஆள் பாட்டி சாப்பிடாமல் கம்முன்னு உட்காந்துக்கிறான், நல்ல மத்தியான பொழுது என்ன அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்கள பேச்சு கொடுப்பாங்க. அவன் பேசவே மாட்டான். இன்னொருத்தடன் அந்த ரவுடி பையன் என்ன பண்ணுவான்னா, சரி சாப்பாடு கிடச்சிச்சேன்னு அதை எடுத்து சாப்பிட்லான்னு முயற்சி பண்ணும்போது இன்னொருத்தன் தடுப்பான். இதுக்கு உரிமையாளரான இவனே இந்த சாப்பாட்டை சாப்பிட்லன்னா இவன் ஏதோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்து எடுத்துன்னு வந்திருப்பான், ஆனால் நீ சாப்பிடாதேன்னு தடுப்பான். சரி நம்மளுக்கு பசி ஜாஸ்தியாக இருக்குது, இதை எப்படியாவது நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அவனை 2 கையால் கெட்டியாக ஒருத்தன் பிடிச்சிக்குவான். இன்னொருத்தன் அவனுடைய வாயில் இந்த சாப்பாடை தூக்கி தூக்கி திணிப்பான். அவன் துப்புவான். உடனே ஒரு சின்ன பிளேடு எடுத்து அவன் கையில் ஒரு கீறல் போட்டவுடனே அவன் வாயை திறப்பான். கொஞ்சம் நிறைய சாதத்தை வச்சு அவனுடைய வாயில் அடைச்சிடுவாங்க. அவனுடைய வயிறு ரொம்பிடும். அவன் சாக மாட்டான். சரி வேறு ஏதோ காரணத்துக்காக தான் இவன் வந்து உட்காந்துக்கிறான்னு சொல்லிட்டு மிச்சங்கிற சாப்பாட்டை இவன் சாப்பிட்டுட்டு அழகாக 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. நாம் பாட்டி உட்காந்துருந்தோம், எவனோ வந்தான், கையை பிடிச்சான், வாயில் சாப்பாடை வச்சு அமிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவான். மறுநாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவனுடைய நண்பர்களை இந்த விஷயத்தை சொல்லுவான். நீங்கள் சொன்னது மாதிரி கூட நடந்து போச்சிங்க, நான் பாட்டி கம்முன்னு கையை கட்டி தான் இருந்தால் கூட 2 திருடனுங்க வந்து என்னுடைய வாயில் சாப்பாடு இருந்துச்சு, என்னுடைய வயிறு நிறைச்சிட்டாங்க, இது கூட ஒரு கடவுளுடைய செயலாகத்தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன்னு அவர் சொன்னார். அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் சொன்னார். வந்தவங்க சாப்பாட்டை என்னுடைய வாயில் திணிச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் பரவாயில்லை, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், என் பொண்டாட்டி சமைச்ச சாதத்தை என்னை தவிர வேறு யாருமே சாப்பிட முடியாது, அதை போய் அவனுக்கு ருசித்து சாப்பிட்டுட்டு போனான்னு பாருங்கள், அதுதாங்க பெரிய விஷயம். அந்த சாப்பாட்டுக்கு பதில் அவனுக்கு விஷயமே குடிச்சிட்டு இருக்கலாம், அப்பேற்பட்ட சமையல் செய்கிறவன் என் பொண்டாட்டி, அதை போய் அவனுக்கு சாப்பிட்டு போனாங்களேன்னு அடுத்த விஷயத்தை சொன்னார். இப்பேற்பட்ட உண்ணா நோன்பை கூட நம்பாதவங்க நாட்டில் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், உண்ணா நோன்பு இருக்கிறவங்கள விட யார் யார் தீய சொற்களில் நம்ம திட்டுறாங்களோ அதையெல்லாம் பொறுத்து கொள்ளுறது அதைவிட சிறந்ததுன்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டால், தீய சொற்களில் மற்றவங்க திட்டினதை நாம் பெருசு பண்ணால் ஒரு செயலை கூட செய்ய முடியாது. அது ஐடி ஃபீல்டு ஆகட்டும், தொழிற்சாலைகள் ஆகட்டும், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போதே பக்கத்தில் இருக்கிற ஒரு செருப்பில் மெரிச்சிட்டானா கண்ட வார்த்தையில் நாம் அவனை திட்டுறோம், அவன் திருப்பி திட்டுறான். காரில் பயணங்கள் போகிறோம், லேசாக உரைச்சிட்டானா இறங்கி போய் அசிங்கமாக திட்டுறோம், நாம் உரைச்சிட்டா அவன் வந்து நம்மளை அசிங்கமாக திட்டுறான். இந்த மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 365 நாளும் 365 விரோதி வந்துனே தான் இருப்பான். நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. இதற்குத்தான் 2500 வருஷங்களுக்கு முன்பே நல்லா சிந்தித்து தீர்க்கமான ஒரு முடிவை வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். தீய சொற்களை யார் சொன்னாலும் அவன் என்ன தான் அசிங்கமாக பேசிட்டோம்,
நம்ம செய்கின்ற செயல் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நம்முடைய வேலைகளை செய்வோமாக, வளம் பல பெறுவோமாக. நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं मिलासि लोकरक्षकं नमामि तं विनायकं, नमामि तं विनायकम्. भीकरं नवोदितार्कभास्वरं नमः सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं, परात्परं निरन्तरम्. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरं, नमस्करोमि भास्वरम्. अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं, भजे पुराणवारणम्. कान्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तनं कृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं, विचिन्तयामि सन्ततम्. महागणेश पञ्चरत्नम् आदरेण योन्वहम् प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगताम् अदोषतां सुसाहितीं सुपुत्रतां समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति सोचिरात्.
అలంగార శ్రీనివాస அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரியதேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரியதேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்றே ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான் மனமகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான் கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான் ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா
सर्वार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्